நான் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னிடம் இருக்க பயமேன். திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னிடம் இருக்க பயமேன். கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் தீர்த்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் தீர்த்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் ஏசாயா 41 8 என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. யாரை பற்றி சொல்றாரு? நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்தா சொல்றாரு. எவ்வளோ அருமையான வார்த்தைகள் பார்த்தீங்களா? என் தாசனாகி இஸ்ரவேலே, இஸ்ரவேலை சொல்றாரு என் தாசன் அப்படிங்கிறாரு. இந்த இஸ்ரவேல் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார் தெரியுமா? எத்தனாக இருந்தார். ஆனாலும் கூட ஆண்டவர் என்ன செஞ்சார்? என் தாசனாகி இஸ்ரவேலேன்னு யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றி தம்முடைய தாசனாக ஆக்கி கொள்கிறார். தாசன் அப்படின்னா என்ன? பிரியமானவன்னு அர்த்தம். இப்போ என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. அடுத்தால சொல்கிறார் நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. யாக்கோபை தெரிந்து கொண்டு தான் தாசனாக்குதார், யாக்கோபை தெரிந்து கொண்டு தான் இஸ்ரவேலாக்குதார். இப்போ முதல்ல அவர் தெரிந்து கொள்ளுதார். யாக்கோபேன்னு செய்கிறார், தெரிந்து கொள்ளுதார். நான் உன் தாயின் கருவிலேயே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர். நம்ம இன்னைக்கெல்லாம் அவரை நாம் தொழுது கொள்கிற சந்ததியாக இருக்கிறோம்னா அது நம்முடைய சித்தத்தினால் அல்ல, அவர் நம்மை தெரிந்து கொண்டதுனால, நம்மை முந்தி அவர் தெரிந்து கொண்டதுனால, நம் தாயின் கற்பத்தில் உருவாக்கும் முன்னமே அவர் நம்மை தெரிந்து கொண்டதுனால தான் நாம் இந்த நாளில் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை பெரிய சிலாக்கியம் பாருங்க. இந்த நாளில் வீணான விக்கிரகங்களுக்கு, வீணான காரியங்களுக்கு ஆராதனை செய்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது ஆண்டவருக்கு 1000 கோடி சோஸ்திரங்கள் நம்ம செலுத்தணும். ஆண்டவரே, எங்களை நீர் உமக்கென்று பிரித்து எடுத்தீங்களே, இந்த விக்கிரகத்தை விட்டு எங்களை பிரித்து எடுத்தீங்களே, எவ்வளோ ஒரு அறிவிப்புகளை நம்மளை பிரித்து எடுத்திருக்கிற நம்மளுடைய முன்னோர்களை யோசித்து பாருங்க. எவ்வளோ பெரிய சிலாக்கியம் பெற்ற ஜனங்கள் நம்மெல்லாம். அதான் என் தாசனாகி இஸ்ரவேலே அப்படிங்கிறாரு. நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. அந்த யாக்கோபு அப்பாவை ஏமாத்தினாரு, அண்ணனை ஏமாத்தினாரு. ஆனாலும் கூட ஆண்டவர் அவரை தெரிந்து கொள்கிறார். அவருடைய குற்றத்தை அவர் பார்க்கவில்லை. நம்மையும் கூட நாம் எத்தான காரியங்கள் யாக்கோபை போல செய்தாலும் கூட நம்மை தெரிந்து கொண்டு நாம் அவருடைய தாசனாக மாற்றி என் தாசனாகி இஸ்ரவேலே என்று சொல்லி நம்மை அழைக்கிறாரே. அவருடைய அன்பு எவ்வளோ பெரிது, அதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா? அந்த நாளில் ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறோமா? அதை யோசித்து பார்க்கிறோமா? அந்த நாளில் நாம் ஆண்டோடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்பா, நீ எங்களை தெரிந்து கொண்டு என்னை உம்முடைய தாசனாக இஸ்ரவேலாக மாற்றினீங்களே, அதற்காக நன்றி என்று நாம் நன்றி சொல்கிறவர்களாய் காணப்படணும். அடுத்தால என்ன சொன்னால், என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. எவ்வளோ பெரிய சிலாக்கியம் பாருங்க. என் சிநேகிதன் அப்படி சொல்கிறார் ஆபிரகாமை பார்த்து. என் சிநேகிதனாய் ஆபிரகாமுக்கு நான் இதை மறைப்பேனோ அப்படிங்கிறதையும் மறைக்க மாட்டார் அவனுக்கு. ஆண்டவர் நமக்கும் அப்படி தான் காரியங்களை வெளிப்படுத்துகிறார் வேத வசனங்கள் மூலமாக. இனிமேல் என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எல்லாத்தையும் நமக்கு சொல்கிறார் பார்த்தீங்களா? அது எல்லாம் அவர் நம்மை சிநேகிதனாக ஆக்கி கொண்டதுனால தான். நாம் அதுக்கு பாக்கியவான்கள் அல்ல, பாத்திரவான்கள் அல்ல. ஆனாலும் கர்த்தர் நம்மை சிநேகிதனே என்று அழைக்கிறார்.
என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. நம்மள ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததிகள். நம்ம ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவர்கள் அல்லனாலும் ஆவிக்குரிய பிரகாரமாக இஸ்ரவேலராகவும் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆபிரகாமின் சந்ததியாகவும் வாக்குத்தத்தின்படி நம்ம வந்திருக்கிறோம். அதனால் நான் பாக்கியம் பெற்ற ஜனங்கள், நம்மை போல பாக்கியம் பெற்ற ஜனங்கள் யாருமே கிடையாது. அவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள் நாமெல்லாம். அதை நம்ம உணர்ந்து கொண்டோமா, உணர்ந்திருக்கிறோமா, புரிந்திருக்கிறோமா? ஆண்டவரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம்ப்பா, என்னை நீங்கள் மாற்றுங்கம்மா, கெண்டு பிரித்து எடுத்தீங்களே, தெரிந்து கொண்டீங்களே, தாசனாக மாற்றினீங்களே, சிநேகிதனாக மாற்றினீங்களே, அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. என்னை தொடர்ந்து நாங்கள் இன்னும் நிலைத்திருந்து பிழைத்திருந்து வளர்ந்து பெருகி காணப்பட எங்களை உம்முடைய பாத்திரம் அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். அப்போ அவன் நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை தாசன் என்று சொல்லி அழைக்கிறீங்களே, தெரிந்து கொண்ட யாக்கோபே என்று சொல்லி அழைக்கிறீங்களே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி அழைக்கிறீங்களே, நாங்கள் எவ்வளோ பாக்கியம் பெற்ற ஜனங்களப்பா. எங்களுடைய பாத்திரம்